ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. அப்பப்போ மழையும் வெயிலுமா நம்மளோட வேனிலா கெச்சப்பு தான். இன்னும் நிறைய அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இன்றைக்கி மலர்ந்துருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அழகான கொஹின்சோன் வாட்டர் லில்லி இப்போ தான் இது மலர்ந்துட்டுருக்கு. அழகாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிங்க் க்ளவுடு இன்றைக்கி அழகாக ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த டைமில் வீடியோ எடுக்கிறது தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா கரெக்டான ஒரு இளம் வெயிலாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படி மலர்ந்துட்டுருக்கிற ஒரு நேரம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல நம்மளோட பிங்க் க்ளவுட். இது மிராக்கிள் மாதிரியே கொஞ்சம் சிமிலராக இருக்கிற ஒரு வெரைட்டி தான். ஃப்ளவரிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நிறைய பட்டி இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எல்லோ பியோனி சூப்பராக பட் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ கலர்லேயே ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட எல்லோ பியோனி. சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு தொட்டால் மலர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் மலர வச்சேன். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இன்னும் பட்டும் இருக்குது. இங்கேருந்து பட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சுஸ்மிதா தான். சுஸ்மிதாவும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான். டபுள் ஷேடில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சுஸ்மிதா. இதுவுமே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது எனக்கு. இதுவும் நல்ல ஒரு ப்ளூமிங் ஆகிற வெரைட்டி தான். இங்கேயும் பாருங்கள் பட் இருக்குது. நூல்லேருந்து பட்டு வந்துட்டே தான் இருக்குது. டபுள் ஷேடு வரும். சூப்பராக இருக்குல்ல. பெட்டல்ஸோட டிப்பில் எல்லாமே ஒரு அழகான ஒரு பிங்க்கு டிஞ்சு இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மேஜிக் ஒயிட்டு தனியாகவே மலர்ந்துருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிங்க் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இது நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட கிங் ஆஃப் சியாம் அப்படிங்கிற ஒரு மல்டி பெட்டல் வெரைட்டி தான் இதுவும். சூப்பராக அழகாக ஃப்ளவர் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட சியாம் ஜாஸ்மின் பாருங்கள். இந்த பட் மலரலை. பட் ஆனால் இங்கே நல்லா அழகாக பூ மலர்ந்துடுச்சு. இங்கேயும் ஒரு பட் இருக்குது. சூப்பராக நிறைய பூக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பட் மலர்ந்த பிறகு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் நான் போட்டு காட்டுறேன். அடுத்ததாக நம்மளோட புச்சா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது புச்சா. இங்கேயும் பாருங்கள் அழகான ஃப்ளவர் இருக்குது. இது எப்படி அழகாக மலர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோ அழகாக இருக்குது புச்சா. சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட புச்சா. இந்த ஒரு மார்னிங்கில் இந்த ஒரு சூப்பரான இந்த இளம் வெயிலும், அதே மாதிரி இந்த கிளிகளோட இந்த ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கும், நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. நான் எப்போவுமே நினைப்பேன் இதை. யூஸ்வலாக இந்த ஒரு காட்டு பகுதியிலலாம் வாழ்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காட்டில் ஒரு மியூசிக் இருக்கும் எப்போவுமே. அந்த கிளிகளோட அந்த கண்டினியூஸான மியூசிக் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்குமே இங்கே பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால நிறைய கிளிகள் வரும். அவங்களோட அந்த வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல நம்மளோட புச்சா. அவ்வளோ நல்லா இருக்குது.
ஆக்சுவலி வந்து புச்சா வந்து எனக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு லாட்டஸு. இங்கே பாருங்கள் ஒரு பட்டு காஞ்சிருக்கு. அப்போது பாருங்கள் சூப்பராக ஹைட்டாக பட்டு வந்திருக்கு. இதை விட பெரிய ஃப்ளவராக வரும் இந்த பட்டு. ஆக்சுவலி வந்து புச்சை எனக்கு அட்ஜஸ்ட் ஆகி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்மளோட தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு இந்த புச்சை அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்காங்க. இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்ல அழகான ஒரு ஃப்ளவர், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க ஆசையாக இருக்கும். இதில் வந்து சென்டரில் அந்த சீட் போடும் சுற்றி இருக்கிற இந்த பெட்டல்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட கர்ணா இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருக்கு. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிங்க் மிஸ்ட்டு, இது ஒரு சூப்பரான வெரைட்டி தான். பெட்டல்ஸில் வந்து ஒரு டபுள் ஷேடு வரும். செகண்ட் டே ஃப்ளவர் தான். சூப்பரான ஒரு டபுள் கலர் வெரைட்டி. அதே மாதிரி நம்மளோட செயின்ட் ஃபியூகா அப்படிங்கிற ஒரு பவுல் வெரைட்டி தான் இது. இதோட பட்டே பாருங்கள் எவ்வளோ டார்க்கான ஒரு கலராக இருக்குன்னு. இதோட ஃப்ளவர் நல்லா ரெட்டிஷான ஒரு வெரைட்டி தான். நம்மளோட மேஜிக் ஒயிட்டு சூப்பராக அழகாக பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் மேஜிக் ஒயிட்டு. சூப்பராக பூக்கும். இதோட இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு ஷேடு வந்திருக்கு. செகண்ட் டே தான் இது. இன்னும் வந்து பெருசான ஒரு பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு நமோ, இது வந்து நாளைக்கு மலர்ந்துடும். அதே மாதிரி நம்மளோட ஸ்வேதா ஒரு ஃப்ளவர் கொட்டிடுச்சு. ஆனாலும் இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் தொட்டா மலர்ற மாதிரி இருக்குது. ஸ்வேதா தான் இப்போ நிறைய என்கொயரி. பட் ஆனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து டியூபர்ஸ் தராது. என்கிட்ட இன்னொரு டப்பு இருக்குது, ஆனால் அதுலேயே வந்து டியூபர் இல்லை. ஸ்வேதா அவ்வளோக்கா சீக்கிரம் டியூபர்ஸ் தராத ஒரு வெரைட்டி தான். பூத்துட்டே தான் இருக்கும். வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்குறேன். எல்லாருக்குமே கொடுக்கணும் தான் எனக்கும் ஆசை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் டியூபர்ஸ் கிடைக்கிது. சூப்பராக இருக்குல்ல. தொட்டா மலர மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இதெல்லாம் மலர வைக்கணும். இங்கேயும் இருக்காங்க. இன்னொரு பட்டு சூப்பராக இருக்குது. எல்லாம் இன்னும் கொட்டாமலே இருக்காங்க பாருங்கள். ஸ்வேதாவில் ஒரே டைமில் 6 ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளோட மிராக்கிள் தொட்டா மலர்ற மாதிரி இருக்குது. இப்படி தொடும்போது அப்படி ஃப்ரீயாக வரணும் பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு கையில் மலர வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பெட்டல்ஸ் வந்து கொட்டி போயிடும். நம்ம ஒரு கையில் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இவங்களை அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி விடணும். சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட மிராக்கிள் எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாசனை இருக்குது லாட்டஸ் ஃப்ளவர்ஸுக்கு. அதனால தான் இது வந்து சாமி பூஜையில் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைட்டாக அப்படி எடுத்து விட்டுடலாம். எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். பேர் போலவே வந்து ஒரு மிராக்கிள் தான் நம்மளோட மிராக்கிளுங்கிற லாட்டஸு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய அப்படி பெட்டல்ஸ் குட்டி குட்டி குட்டியாக அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்க்கும்போது தான் நம்ம வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோவான கடவுளை நினச்சி பார்க்கணும். அவர் வந்து எவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஒன்றையும் படைச்சிருக்கிறாரு. இன்னும் இவ்வளோ அழகான ஒரு பர்த்டே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த பூமி வந்து அவர் எவ்வளோ அழகாக சூப்பராக படைச்சிருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு மியூசிக்கோட ஒரு பாசிட்டிவோட. ஆனால் நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவ் ஆக்குறோம். உங்களுக்கு கூட பேக்ரவுண்டில் ஒரு பேர்டோட மியூசிக் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்மளோட நித்யாவை தான் நான் காட்டுறேன். நித்யா பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய பட் இருக்கும். பவுல் லாட்டஸ் தான் இது. இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது நல்லா ப்ளூமிங் ஆகக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி நித்யா. இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு தொட்டிங்கனாலே இதெல்லாம் மலர்ந்துடும்.
நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து எங்களுக்கு டெய்லி ஃப்ளவர் வர மாதிரி கொடுங்கங்கிறாங்க. டெய்லி ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ப்ளூமிங் ஆகிற ஒரு 10 வெரைட்டி வாங்கி வைங்க. கண்டிப்பாக அதில் வந்து டெய்லி எதுலையாவது ஒரு பிளான்ட்டில் உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். ஏன்னா லாட்டஸ் டெய்லியுமே வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்காது. பாருங்கள், ஃப்ளவர்லாம் வந்து காஞ்சிருச்சு, அவ்வளோ ஃப்ளவர் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஷோபா தான் பாருங்கள், நான் முன்ன மலர வச்சது எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஷோபா. நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. கண்டிப்பாக டியூபர்ஸ் வரும்போது கொடுக்குறேன், ஆனால் இப்போ இல்லை. இது வந்து இப்போ நான் மலர வைக்கல, இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ மலர வைக்கல. பர்த்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பறித்து எடுத்து கோயில் கொண்டு போனீங்கன்னா அங்கே கொண்டு போய் மலர வச்சு சாமிக்கிட்ட கொடுத்துடலாம். நம்மளோட ஹிருஷிலையுமே அழகான ஒரு பட் இருக்குது. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் இது மலர வைக்கல, நம்ம நாளைக்கு மலர வச்சு பார்க்கலாம். இங்கேயும் இருக்குது அழகான வாட்டர் லில்லி, இன்னசென்ஸ் ஒயிட் இது பேர். சூப்பராக அழகாக காலையிலே மலர்ந்து நிற்கிறாங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர்ஸாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே காலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஃபுல்லாக பட்டும் ஃப்ளவர்ஸுமா எல்லா பிளான்ட்ஸும் அப்படியே காற்றுல நம்மள்கிட்ட கொஞ்சி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.